நமச்சிவாய வாழ்க. அப்புறம் பிள்ளைகளா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கண்ணுங்களா கன்றுகளா அப்படி சொல்லி எங்களுக்கெல்லாம் 4 கால் இருக்கிற மாதிரி தெரியுதாங்கயான்ட்டாங்க பசங்க. கன்றுனா பசுமாடுக்கு கன்று இருக்கும், அது வளர்ந்து காளையாக இருந்தாலும் பயன் தரும் எல்லாருக்கும். பசுக்கன்றாக இருந்தாலும் பெண் கன்றாக இருந்தாலும் பயன் தரும். அதுபோல் நம்ம டியூஷன் இருக்கிற பசங்க பிள்ளைங்கெல்லாம் எல்லாருக்கும் பயன் தரும் வாழ்க்கை வாழணும்னு நான் உங்களை கன்றுகளா அப்படின்னா கன்று மருவி கண்ணுகளாகி போச்சு. கண்ணும் நல்லதானே, கண்ணு இல்லைன்னா பார்க்க முடியுமா? அப்போ நீங்களாம் நெறியான வாழ்க்கை வாழலைன்னா அப்புறம் அது அப்படி நான் அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களாம் பார்க்கணும்ல. அப்போ என் கண்ணா நீங்கள் இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த கண்ணுங்களாங்கிறது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் கண்ணுங்களா, நேற்று என்ன நடந்தது? பிரளயம் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட 5 இடத்தை தவிர மீதி எல்லாம் நீரில் மூழ்கி அழிந்தது. இடையில எது 5 இடம் எது மிச்சன்னது? மதுரையில் உள்ள சோமசுந்தர பெருமானுடைய கோபுர விமானம். விமானம்னா என்ன? அந்த கருவறை இருக்குல்ல கண்ணு, அந்த கோபுரம். அப்புறம் மீனாட்சியனுடைய ஆலயம் முழுக்க. அடுத்து இடபமலை, பசுமலைன்னு சொல்றோம் இல்லையா, இடபமலை. அடுத்து யானை மலை, அடுத்து நாகமலை, அடுத்து பசுமலை. அப்புறம் சாமி அந்த பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தாரு இல்லையா, அந்த பன்றிமலை மட்டும் அழியாமல் இருந்தது. ஏன் இதை அழியலைன்னா, இதெல்லாம் இறைவன் அருளுக்கு அடையாளமாக இருக்கின்ற மலைகள்னு வச்சுக்கவே. நாமும் இறைவன் அருளுக்கு ஒரு சாட்சியாக, ஒரு ஆதாரமாக வாழ்ந்தால் நமக்கும் அழிவு கிடையாது. இந்த உடல் அழிந்தாலும் பெயர் நிற்கும். தோன்றில் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அடி பெரிய திருடன் ஆயிட. மேட்டூரில் ஒரு காலத்தில் சொக்கர்னு ஒரு திருடன் இருந்தான், அப்படி பேசுகிறளவாது வாழ்டா அப்படிம்பாங்க. இப்போ சொக்கர் திருடலாம் எப்படி சொல்லுங்க? இத்தனை பிள்ளைகளுடைய மனதை திருடி இருக்கார்ல, அதனால கண்ணுங்களா கதைக்குவோம். அப்புறம் இப்படி இருந்ததா, நம்முடைய சாமி என்ன பண்ணாரு? தண்ணீர் வற்றிய பிறகு வெள்ளம், அதுக்கு பேர் தண்ணீர் இல்லை. தண்ணீர்னா ஒரு பாத்திரத்தில் பிடிக்கிறதுக்கு பேர் தண்ணீர். இன்னும் கூட விரிவாக சொல்ல போனால் குளிர்ச்சியான நீருக்கு, குளிர்ச்சியான குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு தண்ணீர் அப்படின்னு பேர். நீர் அப்படின்னா உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, எல்லாத்துக்கும் பொது பெயர். வெள்ளம்னா அப்படியே வந்து அடிச்சிட்டு போகுதுல, அதுக்கு வெள்ளம்னு பேர். ஆமா. அப்புறம் இந்த வெள்ளம் வற்றிய பிறகு மீண்டும் உலகம் சிவபெருமானால் படைக்கப்பட்டது. சிவபெருமான் இந்த உயிரில் வாழ் கொண்ட அன்பினால் இந்த உலகத்தை மீண்டும் படைக்கிறார். அதே போல தேவர்களை, மனிதர்களை காப்பாற்றுவதற்காக மலை முதலிய, மலை, தீ இருக்கல, அக்னி, சந்திரன் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த தேவர்களை படைக்கிறார். அடுத்து மனிதர்களை படைக்கிறார். மனிதர்களே பார்த்துனா போர் அடிச்சிடும்ல. ஒரு பறவை கூட இல்லாத வெறும் மதுரை கண்ணை போயின கண்ணு, வெறும் மனிதர்கள் கண்ணு. ஒரு நம்ம ஊரில் மாதிரி ஒரு மயிலை காணோம், ஒரு காக்கா கூட காணோம். அந்த ஊரில் காக்காய்க்கு சோறு போடாலே இல்லையாட்டிருக்கு. காக்கா நான் பார்த்த வரைக்கும் காக்காயே காணும். ஆக குருவி அதை விட, ஏன்னா குருவி தங்குற மரத்தெல்லாம் இவங்க வெட்டிட்டு அங்கே ஒரு ரூம் கட்டி வாடகை விட்டாங்க. இப்படி இந்த மனிதனை தவிர வேறு பறவை எல்லாம் இல்லைன்னா எவ்வளோ கொடுமை இல்லை. அதனால சாமி என்ன பண்ணிட்ட, மனிதர்கள் கூட விளையாடவும் பழகவும் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காகவும் பறவைகளை படைக்கிறார்.
அது எப்படி பறவை நமக்கு மகிழ்ச்சி தருதுங்களா? அது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா தெரியும். ஒரு பெரிய ஆலமரம். அதில் காலையில் ஆனால் கூ கூ கூன்னு குயில்களாம், குயில் மாதிரி சொக்கர் கூவ முடியாதுல்ல, அப்படி கூ அப்படி அழகாக கூவும். அப்புறம் சேர்ந்து மைனாக்கெல்லாம் கிச் மிச் கிச் மிச் கிச் 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 கிச்சுன்னு கத்தம். அப்புறம் இன்னொன்று இருக்குது, அப்படிங்கிறது ஒரு மாதிரி அலறும் ஆன்ட்டு. அது என்ன ஆந்த. அப்புறம் காக்கா காக்கான்னு கத்துது இல்லையா, காக்கா காக்கான்னு தானே கத்தம். கிளி அப்படி கத்தம், கீ கீ அப்படி கத்தம். எங்கள் வீட்டுக்கிட்ட அதெல்லாம் பார்க்கக்குள்ள எங்கள் பகுதியில் இருக்கிற நிறைய பேருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அந்த பறவைகள் ஓசை. அதுக்காக அந்த பறவை. அப்புறம் மயில் இருக்கு கண்ணு. அப்படியே மயில் வந்துன்னா பிஸ்கட் போட்டு பழகிட்டோமா நம்மளே. நம்ம தான் பிஸ்கட் தின்னு உடம்பு கெடுத்துக்கிறோம்னா மயிலையும் விட்டு வைக்கல. எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன, அவருக்கு வேலையே வந்து பிஸ்கட் வாங்கி மயிலுக்கு போடுதான் இப்படி. அப்புறம் அந்த பறவைகள், மிருகங்கள், நாய், வீட்டை காக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா, வீட்டில் நாயெல்லாம் வளர்க்குறாங்க. அப்புறம் பூனை, அப்புறம் சிங்கம், புலி, கரடி, அப்படி வெரைட்டி, யானை. அப்புறம் என்ன, எலி, எங்கள் வீட்டில் நிறைய இருக்குல்ல. இப்படி எல்லாவற்றையும் இறைவன் என்ன படைக்கிறார். இவையெல்லாம் படைச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் தோன்றாங்க. தமிழ் வேந்தர் மூவரும் எவ்வாறு தோன்றாங்கன்னா, சந்திரனிலிருந்து, இனிமையான குளுமையான குணமுடைய சந்திரனிலிருந்து யார் தோன்றினாங்க தெரியாது. முருகேசன் ஐயா அந்த பதிவை கேட்டால் அவர் தான் சொல்லணும். அவர் தான் தமிழ் ஐயா. அது இல்லாத பாண்டிய நாட்டின் அப்படி இருக்காருல்ல, அதனால அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரியவங்க கண்ணு. நம்ம எல்லாரோட அவரு கேட்டு சொல்கிறேன் அவர்கிட்ட. இந்த சந்திரன் ஒரு விடை ஒரு ஹின்ஸ் கொடுத்துட்டா, சந்திர அமுத துளியில் வந்தது பாண்டிய நாடு இல்லையா, அதனால பாண்டியன் சந்திர குலத்தில் வந்தவர்கள். சூரியன் குலத்துல வந்தவங்க யாரு, அக்னி குலத்துல வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இல்லைன்னா அப்புறம் சமயம் கிடைக்கல சொல்றேன்னு. அந்த காலகட்டம் இப்படி எல்லாரையும் மூவேந்தர்களையும் படைச்சாரா. அந்த காலகட்டத்தில் சந்திரகுலத்தில் வந்த வங்கிய சேகர பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு பாண்டிய நாட்டில் அரசராகும் அருளை இறைவன் தரார். என்றும் அழியாத சோமசுந்தரரையும் மீனாட்சியும் தினந்தோறும் வணங்கி சோமசுந்தர கடவுளின் திருக்கோயிலை சுற்றி என்ன பண்ணுறாரு, பழையபடி ஒரு சிறு நகரத்தை ஏற்படுத்துகிறாரு வங்கிய சேகர பாண்டியன். அது மட்டுமல்ல, அந்த நகரத்திலிருந்து நீதி வலுவாமல்னா என்ன, பொய் சொல்லாம, ஐயா அடுத்தவங்களுக்கு வரி போட்டு சாகடிக்காம, அப்படி மக்கள் ஒரு நீதிய ஒழுக்கமான வாழ்க்கை அரசன் வாழ, அரசனை பார்த்து மக்களும் ஒழுக்கமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அரசன் லஞ்சம் வாங்கி தவறான முறையில் பொருள் ஈட்டினா மக்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் எல்லாரும் அரசனை போல இவங்களும் லஞ்சம் வாங்கி லக்ஸரியாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. இதே அரசன் நேர்மையாக இருந்திருந்தா நம்ம நாட்டிலையும் என்ன இருந்திருக்கும், நேர்மையான மனிதர்கள் இருந்திருப்பாங்க. அதனால் அரசன் நீதி வழுவாமல் ஆட்சி செய்கிறார். அதனால் மக்கள் எல்லாம் ஒழுங்காக உழைச்சாங்க. நாட்டில் வளம் பெரியது, மக்கள் தொகையும் கூடிருச்சு. நிறைய பேர் குழந்தையெல்லாம் பிறக்கல கண்ணு, நிறைய பேர் ஆயிட்டாங்க கண்ணு. அதனால் நம்ம நகரத்தை பெருசு பண்ணணுமே. அந்த காலத்தில் மதுரை வந்து இங்கே இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய நகரமாக இருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த நகரத்தின் எல்லை எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் கூட சொக்கநாதருக்கு தெரியலையா, சோமசுந்தர கடவுளுக்கு தெரியும் பழைய மதுரை, ஏன்னா பழைய காலத்தாள் அப்படின்ட்டு. நம்ம வங்கிய சேகர பாண்டியன் போய் அவர்கிட்ட பணிவோடு வணங்கி, எம் பெருமானே, இவ்வளவு மக்களும், நல்லதொரு நகரம், இவ்வளவு மக்களுக்கும், இங்கே இருக்கிற நல்ல மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த நல்ல நகரத்தை உருவாக்க நினைக்கிறேன்.
அடியேன் அந்த பழைய எல்லையை காணல. பழைய மதுரை எது வரைக்கும் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த எல்லையை எனக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டார் கண்ணு. அப்போது சிவருமான் என்ன பண்ணார்? ஒரு அழகான சித்தராய் அங்கு தோன்றினார். அது என்ன அழகான சித்தர்? சித்தர் அழகில்லாத கோரமாக கோரப்பல் வச்சுட்டா இருப்பாங்க. இங்கே விஷயம் என்னன்னா, சொக்கநாதர் அழகர் இல்லையா? சொக்கநாதர் சித்தரா வந்து அவர் அழகான சித்தரா தானே இருப்பார். என்ன ஆக அழகான சித்தரா சிவருமான் அங்கே வரார். அந்த சித்தர் என்ன பண்ணார்னா, கழுத்தில் பாம்பை மாலை மாதிரி போட்டிருந்தார் கண்ணு. சிவன் சித்தரா வந்தால் பூமாலையா போட்டிருப்பாரு. ஒரு பாம்பை கழுத்தில் வச்சிருப்பார்ல, அந்த பாம்பை அணிஞ்சிக்கிட்டு இருந்தார். அவருடைய இடுப்பில் அரணாக்கொடி இருக்குல்ல, அரஞ்சான் கயிறு, அதுவும் பாம்பு. அப்புறம் பூணூல் போட்டிருந்தார், அதுவும் பாம்பு. வெற்றிலை மாலை போட்டிருந்தார், அதுவும் பாம்பு. அப்புறம் கையில் கங்கணம் கட்டியிருந்தார். நம்மளாம் மரியாதை பண்டிகை அப்புறம் கோயிலில் கும்பாபிஷேகம் கங்கணம் கட்டுறோம்ல, அது மாதிரி கங்கணம் கட்டியிருந்தார். அதுவும் எப்படி இருந்தது? ஒரு பாம்பாக இருந்தது. அவர் வந்தாரா, அவர் என்ன பண்ணார்? வங்கியசேகர பாண்டியனை பார்த்து, நம்மளாம் தான் பயந்து ஓடி இருப்போம் பாம்பை பார்த்துட்டு. ஆனால் பாண்டியன் தான் நம்மளுடைய சிவருமானுடைய பக்தர் ஆச்சு இல்லையா? சொக்கனாருடைய பக்தர். சாமி காலத்தில் எப்பயும் பாம்பை பார்த்து பார்த்து அவருக்கு அதே சரி சாமி தான் தெரிஞ்சிட்டாரு. இந்த சாமிக்கிட்ட சிவனே நம்மளை உதைக்க மாட்டார், பாம்பா கொத்த போகுது அப்படின்ட்டு அவர் தைரியமாக நின்றுட்டு இருந்தார். சித்தர் அவர் கையில் கங்கணமாக இருந்த பாம்பை பார்த்து, ஏ பாம்பே நாகமே, நீ பாண்டியனுக்கு இந்நகரத்தின் எல்லையை அளந்து காட்டுன்னு கூறினார். அந்த பாம்பு அவர் கையிலேருந்து சுவங்கின்னு கீழே விழுந்துச்சா? எப்படி சுவங்கி அப்படித்தானே விழும். சரி, தோப்புன்னு விழுந்துன்னு வச்சுக்கோங்க. எப்படியோ விழுந்துதுரா, ஏன்டா லேட் பண்ணுறீங்க பசங்களா? அப்புறம் கீழே விழுந்து என்ன பண்ணிடுச்சு? அப்படியே கீழ் நோக்கி சென்று தலையால் வலப்பக்கமாக வருது, வாழை இடப்பக்கமாக சுற்றுது. சுற்றி மேற்கில் உள்ள திருஆலவாய் நல்லூர் என்ற இடத்துல தலையையும் வாழையும் ஒன்றா சேர்த்து வாழை தன் வாயால் கவ்விக்கிச்சுக்கணும். என்ன கடிச்சுன்னா வாழ் துண்டாகி போயிடும், கவ்விக்கிச்சுன்னா அப்படி மெதுவாக பூனைக்குட்டி அப்படியே பூனை குட்டியை பூனை தூக்கும்ல, அப்படி வச்சுக்கவே. அப்படி தன் வாளை என்ன பண்ணிடுச்சு? தன் தலையும் வாழையும் நீட்டிகிட்டே போய் அப்படி பெரிய நீளமான பாம்பை மாதிரி தலை வந்து வாளை கவ்விச்சு. சுற்றி வந்த இடம் எங்கே என்னென்ன இடத்துக்கு சுற்றி வந்ததுன்னா, அந்த பாம்பு எவ்வளோ நீளம் தெரியுமா கண்ணு? வடக்க இடமமலை, கிழக்க மடப்புறம், அப்புறம் திருப்புவனம், தெற்க திருப்பரங்குன்றம், மேற்க திருவேங்கடம் மற்றும் திரு ஆலவாய் நல்லூர் வரை என்ன பண்ணிடுச்சு? கிழக்க திரு ஆலவாய் நல்லூர் எல்லையாக காட்டியது. பாம்பினால் எல்லை காட்டிய இடத்தை நகரமாக கொண்டு பெரிய நகரை உருவாக்கி வங்கியசேகர பாண்டியன் ஆட்சி செய்து வரார் கண்ணு. அன்று முதல் இன்னைக்கு இருக்கிற நம்ம மதுரைக்கு என்னன்னு பேர் வந்துருச்சு? ஆலவாய் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஞானசமுந்தர் சொல்லுவார்ல, நம்ம கூட எழுதும்ல, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையும் எம்மாதியே. ஆக மதுரைக்கு ஆலவாய் அப்படின்னு ஒரு பேர் ஏற்பட்டது கண்ணு. இந்த சம்பவத்தில் நமக்கு என்னடா வருது அப்படி பார்த்தோமா, இயற்கை பேரழிவுங்கிறது காலங்காலமாக பல நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடந்து வருது. புயல், வெள்ளம் இதெல்லாம் இயற்கை. சுனாமி வந்து சைன நிறைய நாட்டம் முழங்கிச்சில்ல, அப்புறம் திருச்செந்தூர் மாதிரி கொஞ்சம் வெளியே தெரிஞ்சதில்ல, அதுபோல் இறையருளால் மீண்டும் மதுரை படைக்கப்பட்டது, இந்த உலகம் படைக்கப்பட்டது. இதன் பிறகுதான் மதுரை நகரம், புதிய மதுரை நகரம் உருவாச்சு.
என்ன, அங்கதான் முதல் சங்கமும் தென் மதுரையும் கடல் கொண்ட குமரியில் இருந்தது என்பதும் நமக்கு தெரியுது. அதெல்லாம் பெரிய விஷயம் கண்ணு, அதெல்லாம் நம்மளாம் பெரிய பிள்ளையை தெரிஞ்சுக்கலாம். என்ன இருந்தாலும் சொல்லிட்டா என்னென்ன. முதல்ல என்ன ஆச்சுன்னா, முதல் முதல் கடல் கூழ் ஏற்பட்ட பிறகு கபாடபுரம் அங்கே இடைச்சங்கம் இருந்தது. மூன்றாவது கடைச்சங்கம் தமிழ்ச்சங்கம் இருந்தது என்று பார்க்குறப்ப 3 கடல் கோள்களுக்கும் நம்ம எது எது என்னன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். அது ஆராய்ச்சியாளர் பொறுப்பு, நமக்கு என்ன. ஆக அந்த பாம்பு சுற்றி வந்த பகுதிகள் கிழக்கில் மடப்புறம் மற்றும் திருப்புவனம், தெற்கில் திருப்பரங்குன்றம், மேற்கில் திரு ஏடகம் ஞானசம்பந்தர் ஏடு கரையேறியல அந்த இடம். அப்புறம் திரு ஆலவாய் நல்லூர், வடக்கில் இடமமலை என்னும் அழகர் மலை. அழகர் மலை இருக்குல்ல, கள்ளழகர் வர்றாருல்ல கண்ணு, அதுதான் இடமமலை, புரியுதா? ஆக இந்த மதுரையில் தெற்கு மாசி வீதியில் தென் திரு ஆலவாய் சாமி கோயில் இன்னொரு கோயில் இருக்கு. அங்கே பாம்பின் வாயும் வாழும் சேர்ந்ததற்கு உதாரணமான கோயிலாக அது இருக்குது. இப்படி மதுரை உருவாகிடுச்சா? மதுரை உருவாருனா நம்மால் சும்மா இருப்பாரா? மதுரை இருந்தால் தானே திருவிளையாடல் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம மேட்டுலையா பண்ண முடியும்? இங்கே அவ்வளோ பெரிய கோயில் இல்லை. எங்கள் சாமி என்ன பண்ணிட்டாரு, புதுசாக கோயில் கட்டிக்கிறேன்னு கண்ணு இங்கே இருந்த சொக்கநாதர் கோயிலாம் டேமில் முழுகடிச்சிட்டு ஒழிஞ்சிருந்தாங்க. பாண்டியன சோழ நாடு வளம் வர்றதுக்காக அணை கட்டிய பொழுது சோழ நாட்டு மக்கள், அதாவது எங்கள் ஊர்லேருந்து மேட்டூர்லேருந்து ஈரோடு பவானி அப்படியே காவிரி பூமட்டில் இருக்கிற அத்தனை மனிதர்கள் வாழ எங்கள் சாமி என்ன பண்ணிட்டாருன்னா கோயிலை டேமில் முழுகடிச்சிட்டார். அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து நாங்களாம் எடுத்து சின்ன கோயிலாக கட்டியிருந்தோமா. திடீர்னு சாமிக்கு பெரிய கோயில் கட்டணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே கோயிலை இடித்து போட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, தண்ணி தொட்டியில் முழுகிட்டாரு. ஆமா கண்ணு, தண்ணி தொட்டிகளை போய் ஒளிஞ்சிட்ருக்காரு எங்கள் சொக்கநாதன். எங்கே திருவிளையாடல் பண்ண முடியும்? மதுரை எப்படியாப்பட்டோம், எவ்வளோ ஓடியாடி விளையாடலாம்ல. அதனால நம்மால் இருக்கார்ல வங்கிய சேகர பாண்டியன் காலத்தில் விக்ரம சோழன் அப்படிங்கிறவன், அப்படி மரியாதை குறைவா பெரியவங்களை சொல்லக்கூடாதுல்ல. வங்கிய சேகர பாண்டியர் காலத்தில் விக்ரம சோழர் என்பவர் சோழ நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வரார். அவருக்கு பாண்டிய நாட்டின் வளத்தை, பாண்டிய நாட்டில் அது இருக்கு இது இருக்கு அப்படி இப்படிலாம் பெரிய பணக்காரன், நிறைய பணம், வயல்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல வெள்ளாமை, அதெல்லாம் கேள்விப்பட்டதும் ஐயோ அந்த நாட்டை நம்ம பிடிச்சி ஆகணுண்டா சொக்கா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, விக்ரம சோழன் பாண்டியன் மீது படையெடுத்து வருகிறார். நம்மால் பாண்டியனுக்கு தான் ஒரு ஆள் இருக்காரு கூட சண்டை போடுறதுக்கு. நேராக ஓடி போய் நம்ம சொக்கநாத கடவுளை வணங்கி, இறைவா என்னுடைய படை மிக சின்னதாக இருக்கு, இந்த சோழனோ பெரும் படையோடு வர்றதா ஒற்றர்கள் சொல்கிறாங்க, உளவாளிகள் சொல்கிறாங்க, நான் எப்படி சாமியே அவன் கூட சண்டை போடுறது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு பணிவாக கேட்குறார். கேட்கக்குள்ள ஆகாயத்தில் ஒரு ஒளி கேட்குது, சிவபெருமான் போரில் துணை வருவார், கவலைப்படாதே போருக்கு செல் அப்படின்னு உத்தரவாச்சுக்கண்ண. விக்ரம சோழனுடைய படை எங்கே வந்துருச்சு, அழகர் கோயில் இருக்கு இல்லையா, அழகர் மலை, அந்த மலைக்கு பக்கம் வந்துட்டாங்க கண்ணு. இந்த பாண்டிய நாட்டின் செல்வாக்கள் இன்றைக்கும் மதுரை போனீங்களா, வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் நம்ம இடத்தையெல்லாம் விலைக்கு வாங்கி செட்டில் ஆகிறாங்கல்ல. அது மாதிரி வடநாட்டுக்காரங்களாம் இதுதான் சாக்குன்னு சோழ மன்னன் கூட சேர்ந்துட்டு கண்ணு சரியான படை வீரர்கள் கண்ணு, எல்லாம் சரியான கூட்டம். என்ன, அவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை, பயங்கர சண்டை நடக்குது. நிறைய பேர் சேர்ந்து உதைச்ச ஒரு பாண்டியன் என்ன பண்ணுவார், அவர் படை நிலை தளர்ந்தது. தளர்ந்து போயிட்டாங்க, எல்லாம் புறம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப
சோழ மன்னனுக்கு அப்பாடி பாண்டி நாட்டை பிடிச்சிட்டோன்னு ஒரு சங்க எடுத்து வெற்றி சங்குன்னு பேரு. அதை எடுத்து பம் 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 பம்னு ஊதுனாக்கண்ணு. அவன் ஊதுனானோ இல்லையோ அப்போ ஒரு சரியான சூப்பர் சீன் நடந்து கண்ணு. என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம சொக்கனா இருக்கார்ல சோமசுந்தர கடவுள், அவர் வேடனா உருமாறி போர்க்கு அப்படியே பெரிய போர்க்களத்துக்கு வந்து சோழர் படையுடன் போர் செய்ய புறப்பட்டார். அவர் அவர் புறப்பட்டு என்ன பண்ணார்? போர்க்களத்துக்கு வரார். வந்ததும் அவர் அம்பை எடுத்து எய்கிறார். ஒவ்வொரு அம்பும் 100 பேரை கொல்லுது கண்ணு. இந்த அற்புத அம்பை கண்டு வியந்து போன சோழன் என்ன பண்ணான்? அவன் இது மாதிரி அம்பை பார்த்ததில்லை. இந்த இந்த ஈரான் ஈராக் யுத்தத்தில் பார்த்தீங்களா, ஒரு குண்டு போகும், அதுலேருந்து நிறைய குண்டு விழுந்து வெடிக்கிறதில்ல. அது மாதிரி நம்மால் ஏதோ ஸ்பெஷல் ஒரு சிறப்பு ஆயுதம் வச்சுன்னு பாராட்டிருக்கு. ஒரு அம்பை போட்டால் அது 100 பேர் 100 அம்பா மாறி கொள்ளுது. சினிமாவில் காட்டுவாங்களா அது மாதிரி. அப்புறம் அந்த சோழன் என்ன பண்ணான்? அப்போல்லாம் யார் அம்பு எய்தாலும் அந்த அம்பில் அவங்க பேர் எழுதியிருக்கும். அம்மா எப்படி இந்தியா ஏவுகணையில் இந்தியா அப்படி இருக்கும்ல, அமெரிக்காவில் அமெரிக்கான், அதுபோல் இது ஏவுகணை தானே, அப்படி வச்சு இழுத்துட்ட ஏவுகணை தானே. அந்த சோழன் அதை எடுத்து பார்க்குறான். பார்த்தோன்னா அதில் சுந்தரேசர்னு பேர் எழுதியிருந்தது. என்ன பேர்? சுந்தரேசர் சொக்கர்னு எழுதியிருந்துக்கண்ணு. அவ்வளவுதான். என்னாச்சு? ஐயோ, பாண்டியனுக்கு சோமசுந்தர கடவுளே உதவி செய்கிறாரா? இவங்க சண்டை போட்டா நம்ம தோத்து போயிடுவோம் அப்படின்னு ஊருக்கு திரும்ப போகிறான். வடநாட்டு அரசர்கள் என்ன பண்ணுறாங்க? சோழனை, டே எங்களை கூட்டியாந்துட்டு நீ ஓடுறியா அப்படின்னு அவரை தடுத்து கொஞ்சம் பயப்படாம பாண்டியன் சேனை மீது பானங்களை விடுறாங்க. கடுமையாக சண்டை நடக்குது கண்ணு. சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. சண்டையை பார்த்து எனக்கு களைச்சியே போச்சுல கண்ணுங்களா. சண்டையின் முடிவு என்னன்னு நாளைக்கு பார்ப்போமா? நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.